கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/4/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். தேவனுடைய நன்மையான ஈவுகள் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. கையிட்டு செய்கிற சகல காரியங்களும், வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியங்களிலும் தெய்வீக மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவீராக. எல்லா தீமைக்கும் விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலத்தையும் செய்து தரும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நீர் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தை உடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக. சமாதானத்தின் ஆவியானவர் தேசத்திலிருந்து சமாதானத்தை தரட்டமப்பா. எனக்காக அடித்த நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அவங்களோட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.